கோவில்பட்டியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைச்சிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள புளியங்குளம் பகுதியில சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட அந்த வெடி விபத்துல 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தின் முதற்கட்ட விசாரணையில சட்டவிரோதமாக இந்த பட்டாசு ஆலையில அந்த பட்டாசு தயாரித்தது கண்டறியப்பட்டது. இந்த சூழல்ல அந்த சம்பவத்திற்கு ஈடுபட்டதற்கு உடந்தையாக இருந்த நபர்களை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில தான் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 பேர் மாரீஸ்வரி மற்றும் குருநாதன் ஆகிய 2 பேரையும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிப்பது, அதே போல பட்டாசுக்கான வெடிபொருட்கள் வைப்பது உள்ளிட்டவைகள் தவறு என பலமுறை விழிப்புணர்வு ஏற்படுத்திய சூழலிலும் இது போன்ற செயலில் ஈடுபட்டது குறித்து தற்போது போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.